வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் டே சீரீஸ். அதில் வந்து 7th and 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 7th எபிசோடு எப்போ ஆரம்பிக்குதுன்னா 15 ஜூலை 1994 தான் ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா எம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டும் தான் ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ இவன் வந்து புக் எழுதுறதுக்காக உட்காந்துருப்பா. அப்போ வந்து புக்கோட டைட்டில் நேம், அதுக்கப்புறம் இவளோட ஆத்தர் யார் அப்படி எல்லாமே சொல்லிட்டு போட்டுட்டு எழுதிட்டு இருப்பா. அப்போ தான் என்ன ஆகும்னா எமர்ஜென்சி அலாரம் அடிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா கேஸில் சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் வந்து பேர்ன் ஆயிடும். அப்போ இவன் வந்து போய் ஆஃப் பண்ணுறதுக்காக ஓடி போவான். அதுக்கப்புறம் இவன் வந்து புக் எழுதுற ஸ்டார்ட் பண்ணிடுவான். இவளுக்கு மைண்டே இருக்காது, எப்படி அவளுக்கு ஒரு ஐடியாவே இல்லை எப்படி எழுதணும்னு. அதுக்கப்புறமா இவன் கிளம்பி வெளியே போகிற டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே போவான். அப்போ சடனாக வந்து டெக்ஸ்டர் வந்து இவன் முன்னாடி வந்ததுக்கப்புறம் இவன் கேட்பா, நீங்கள் தானே டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணுற டெக்ஸ்டர் அப்படின்னு. இவன் சும்மா ஃபன்னாக பேசிட்டு அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் இவங்களுக்கு டேபிளே இருக்காது, ஒரே ரஷ்ஷாக இருக்கும். இவங்க வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஒன்று இவன் பேசிகிட்டு இருக்கும்போது டெக்ஸ்டர் வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவள் பின்னாடி போயிட்டு இவனை காணாது கொஞ்ச நேரமாக. அதுக்கப்புறம் இவளும் வந்து தேடிட்டே இருப்பா அவனை. அதே மாதிரி இவன் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு டேபிள் கிடச்சிடும். அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அப்படி தான் ஒரு பொண்ணை பார்த்துட்டா ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பான். இவளுக்கு வந்து இவனோட பிஹேவியரே பிடிக்கல. அப்புறம் இவன் ஏஞ்சி வெளியே வந்துடுவா கத்திட்டு. உடனே டெக்ஸ்டர் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. உடனே எம்மா சொல்லுவா, உனக்கு இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டியே வரல, நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இன்னுமே லைஃப்பை வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு பொண்ணுங்களோட ஃப்ளோட் பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு கிளம்பிடுவாள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க ரூமில் சேர்ந்து அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே இவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாள். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல விடு, நீ வந்து உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் லெவலில் நீ வந்து க்ரோ ஆகி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து 7th எபிசோட் முடிச்சிடுறாங்க. 8th எபிசோடு எப்போ ஆரம்பிக்குதுன்னா 15 ஜூலை 1995. அது வந்து 1 இயர், அந்த 1994 வந்து அவங்க 1 இயர் ஜேர்னியை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து 1995 அவங்களோட இதில் 95லோட 1 இயர் ஜேர்னி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னா அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இவன் வேலை பார்த்துட்டு இருப்பா. அங்கே போயிட்டு அங்கே ஒரு ப்ரொஃபஸரோட இவளுக்கு வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இவளுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாள் அவங்களோட. அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்க வந்து இவளை ஹக் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, டு யூ ஹாவ் செக்ஸ் சம்மன் அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவன் வந்து ஷாக்கை விட்டு, இல்லையே நான் அப்படியெல்லாம் இல்லையே அப்படி சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே மலிப்பிட்டே உள்ளே போயிடுவான் ரூமுக்குள்ளாடி. உடனே இவன் வந்து கேட்டுகிட்டே இருப்பான், இல்லை நீ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, சொல்லு அப்படின்னு. ஆனால் இல்லை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறைச்சிட்டு உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறமா இவன் வந்து கேட்பா, எதுக்கு நீ என்னை கொஸ்டின் பண்ணிட்டுருக்க, நீ எந்த வேலைக்குமே போகல, நான் தான் வேலைக்கு போகிறேன், நீ ஏன் என்னை கொஸ்டின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப திட்டுவா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் வந்து ஒன்று ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இவகிட்ட ஷேர் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஓகே நான் மன்னிச்சிடு, நான் அவனுக்கு தெரியாமல் இப்படி பேசிட்டேன், ஆமாம் நான் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு என்ன ஆகிடும்னா, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கலை, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஆனால் இவளுக்கு அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுவான்னா இவளோட பழைய மெமரிஸ் எல்லாம் போயிட்டு பார்ப்பா. டெக்ஸ்டரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க கூட எடுத்த ஸ்னாப் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாள். அப்போ தான் வந்து இவள் வந்து ஆல்ரெடி அவங்க கூட சண்டை தானே போட்டிருக்கா, அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு வெளியே வந்துடுவாள். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவளோட ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து க்ளோஸாக இருந்தாங்களே, அவங்க வந்து இவளுக்கு வந்து ஒரு மொபைல் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுனாலும் இந்த மொபைலை எடுத்து பேசு அப்படின்னு. இவன் வந்து எல்லாரோட நம்பரையும் சேவ் பண்ணிட்டு கடைசியாக வந்து டெக்ஸ்டர் நம்பரை பார்ப்பாள். அவனோட நம்பரே சேவ் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு வந்து கால் பண்ணுவாள். ஆனால் அவனோட காலை வந்து வேறு யாரும் பிக் பண்ணி பேசுவாங்க, அவன் பேச மாட்டான். அதுக்கப்புறம் இவன் வந்து மொபைலை தூக்கி போட்டு வெளியே கிளம்பிடுவான். பீர் வாங்கி குடிச்சிட்டு அடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பா. இவளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து இவகிட்ட வந்து பேசுவாங்க, மேம் எப்படி இருக்கீங்க, நான் வந்து யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகி இப்போ நல்லா இருக்கேன், தேங்க்யூ சொல்லிவிட்டு அவர் 2 பேரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ பழைய மாதிரி இவளுக்கு வந்து
எல்லாத்தையும் மறந்துட்டு இவ வந்து புக் எழுதுறதுக்காக போய் சிஸ்டம் முன்னாடி உட்காருவா. அதோட 8th எபிசோட் முடிக்கிறாங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.